وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை முழுமையாக நெருங்கி அவன் நேசத்தையும் கருணையும் பெறுவதற்காக நம்முடைய நல்லறங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய நல்லறங்களை, ஒவ்வொரு அமல்களை அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தந்து நாளை மறுமையினுடைய நாளில் ரையான் என்கிற வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வரக்கூடிய சிறந்த பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நேற்றைய உரையில் மண்ணறையில் ஒவ்வொரு மனிதனுமே நிச்சயமாக 3 அல்லது 4 கேள்விகளை கொண்டு விசாரிக்கப்படுவான். அந்த நேரத்திலே சரியாக பதில் சொல்லியவர் மட்டும்தான் மண்ணறையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் மறுமையும் பெற முடியும். நாம் எல்லாம் நினைக்கிறோம் மண்ணறை வாழ்க்கை என்பது எப்போவோ எங்கேயோ ரொம்ப நாள் ரொம்ப ஆண்டுகள் கழித்து வரப்போகிறது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், காலை அடைந்த மனிதன் மாலை அடைவதில்லை, மாலை அடைந்த மனிதன் காலை அடைவதில்லை. அன்பானவர்களே, இதுதான் யதார்த்தமான இந்த துனியாவுடைய வாழ்க்கை. கண்மூடி உறங்குவது இந்த துனியாவாக இருக்கும், ஆனால் விழிப்பது மண்ணறையாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உங்களுடைய மண்ணறையை லேசாக்கி தர வேண்டும். அதில் வைக்கப்பட்டவுடன் மலக்குகள் கேட்கக்கூடிய முதல் கேள்விதான் ஒமன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? அதே போல இரண்டாவது ஒரு உருவத்தை காண்பிப்பார்கள். அந்த உருவத்தை பார்த்து மலக்குகள் கேட்பார்கள், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார்? அந்த நேரத்தில் நாம் இரண்டாவது அந்த கேள்விக்கு ஈமானோடு இறையச்சத்தோடு அந்த தூதரை அறிந்திருந்தால் சரியாக நாம் பதில் சொல்லுவோம், இவர் எங்களுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதராக எங்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம், இவங்க அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபிகளார் என்கிற அந்த பதிலை, அந்த நாவு சொலட்டலை அல்லாஹ் தருவான். அல்லாஹுடைய தூதரை அறியாத நானும் நீங்களும் இங்க இருக்கிறோமா? அல்லாஹுடைய தூதரை பற்றி மாஷா அல்லாஹ் ஓரளவு கருத மக்களாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் அந்த மறுமையினுடைய அந்த நாளில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமேயானால் இந்த இரண்டாவது கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். வண்ணறையில் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்த நகர்வுக்கு நாம் வெற்றியாக நகர முடியும். அப்படியாக அந்த ரசூலை நாம் சரியா அடையாளம் கண்டு அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பதிலை சொல்ல வேண்டுமேயானால் அந்த தூதரை நாம் எந்த அளவுக்கு அறிந்து புரிந்த மக்களாக இங்கே இருக்கிறோம். அந்த தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அத்-தௌபா 9வது அத்தியாயம் 128வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களில் இருந்தே உங்களுடைய ரசூல் உங்களுக்காக வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இரக்கமுள்ளவர், கருணையாளர் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த நபியை பாராட்டுகிறார். இந்த உம்மத்திற்கு ஏதேனும் சிரமம் என்றால், கவலை என்றால் அவரால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட கண்ணியமிக்க, அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த நபராக அவங்க இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். அதே மாதிரி அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்கள் உயிரை விட இந்த நபி மேலானவராக இருக்க வேண்டும். எல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் மிக கவலையான வேதனையான விஷயம் என்ன, யார் யாரையெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறோம், யார் யாரை பற்றி எல்லாம் அறிய நமக்கு நேரம் இருக்கிறது. சினிமா நடிகர்களை பற்றி, அரசியல்வாதி எல்லாம் நமக்கு அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க டைம் இருக்குது. ஆனால் நாளை மறுமையில் நமக்காக காத்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கா என் தாய் காத்திருப்பாங்களா தெரியாது, என் மனைவி காத்திருப்பாங்களா, என்னுடைய உறவுகள் காத்திருப்பாங்களா தெரியாது. ஆனால் நாளை மறுமையினுடைய நாளில் என் சமூகமே என்று எனக்காக உங்களுக்காக அண்ணல பெருமானார் காத்திருப்பார்களே. அப்படிப்பட்ட அந்த ரசூலை அறிந்த மக்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ் என்றால் யார், அவன் வல்லமை என்ன, அவன் ஆற்றல் என்ன, எல்லாத்தையும் புரிந்து வைக்கிறோம். அதே போல அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்ச நேரம் கண்மூடி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க, அந்த ரசூலை நான் சரியாக அறிந்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனா? எத்தனை பேர் நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி தெரியும், ஆனா ஃபுல்லா தெரியாது. பெருமானாருடைய ஆன்மீக வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன, அந்தரங்க வாழ்க்கை என்ன, பகிரங்க வாழ்க்கை என்ன, எதுவும் எனக்கு தெரியாது என்றால் எப்படிங்க அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்கள் நபி என்ற வார்த்தை அல்லாஹ் தருவான். மன்னரையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றும் சாதாரண கேள்விகள் அல்ல.
இந்த துனியாவில் உங்கள் வாழ்க்கையைத்தான் அங்கே பதிலாக நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்படியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய மறுமை நாளில் எல்லா மனிதர்களுமே அலறுவார்கள். எல்லாரும் ஆதம் நபிகிட்ட போவாங்க இல்லையா, பாப்பா எங்களை அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட ஈசா நபி வரை எல்லாரும் சொல்ற பதில், இந்த நாளில் அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முந்தையும் அல்லாஹ் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி கோபப்பட மாட்டான். நாங்க செய்த தவறை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம் என்று எல்லா நபிமார்களும் அவங்கவுங்க காரணத்தை சொல்லுவார்கள். இதுஹபு இலா முஹம்மத், உங்களுடைய நபியிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ் அப்போதான் வருகை தந்திருப்பான். மலக்குமார்கள் அணிவரிசையில் அல்லாஹ் வருகை தந்த பிறகு அண்ணன் பெருமானார் ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மண்டியிட்டு சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று கதறுவார்கள். முஹம்மதே, உங்கள் தலையை உயர்த்துங்க என்று அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் பேசக்கூடிய முதல் வார்த்தை உம்மதி யா ரப். அல்லாஹ்வே, என்னுடைய சமூகம் யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தி யா அல்லாஹ், அவர்கள் நீ கண்டிப்பா என்று பலகீனப்பட்டு நிற்கிறார்கள். உன் கருணையால் கேட்கிறேன் யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ லேசைத்தா, ஒரு இலகு வைத்தா என்று எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக அண்ணன் பெருமானார் ஷஃபாஅத் செய்வார்களே, அந்த நபியின் சமூகமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோமா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அறிந்த மக்களாக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அந்த தூதருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் சரியாக நாம் நடைமுறைப்படுத்தி விட்டோமா? இந்த நாளில், இந்த ரமலானில் துவா கேளுங்க. அல்லாஹ்வுடைய சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹ் மர்சுக்னா ஹுப்ப நபியிக் வ இத்திபா சுன்னத்தஹு. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டுமாம், அல்லாஹ்வே உன் நபியை நேசிக்கக்கூடியதை எங்களுக்கு தா, நபியை நேசிக்கக்கூடிய அந்த பண்பை தா, அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தா. அல்லாஹு மர்சுக்னா ஹுப்ப நபியுக வ இத்திபா சுன்னத்தஹு. இந்த துஆவை நாம் ஓத வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்காக ஒரு துஆ செய்யுங்க. அப்போது பெருமானார் கேட்ட துஆவை கேளுங்கள் அன்பானவர், உண்மையிலே நீங்கள் கண் கலங்கி விடுவீர்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர். ஆயிஷாவுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. வ மா அஸர்ரத் வ மா அலனத், அவர் ரகசியமாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த துஆவை கேட்ட உடனே ஆயிஷா அம்மையார் ரொம்ப ஆனந்தத்திலே பூரித்து போகிறார்கள். கேட்கிறாங்க, ஐயசுர்ருனி துஆஇ, என் துஆவுடைய சந்தோஷத்தால் நீ சிரிக்கிறாயா? எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ்? என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க கேட்ட துஆ மனசெல்லாம் குளிர்ந்து விட்டது யா ரசூலுல்லாஹ். உடனே அண்ணன் பெருமானார் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லஉம்மதி மின் ஃபீ குல்லி ஸலாத். என் உம்மத்திற்காக உனக்கு நான் கேட்ட இதே துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்காக, உங்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய மன்னிப்புக்காக பெருமானார் கேட்ட துஆ இந்த துஆ தோழர்களே. அப்படியான ரசூலை இந்த உரைக்கு பின்னால் கொஞ்சம் நாம் தெரியக்கூடிய, இன்னும் அறியக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். வாரத்துல கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய மதீனத்து வாழ்க்கை என்ன, மக்கா வாழ்க்கை என்ன, அவங்களுடைய அகலாக்குகள் என்ன, பண்புகள் என்ன. அப்படியான அண்ணல பெருமானார் எனக்காக கௌசர் நீத்தராக காத்திருந்து அவங்க பொன்னான கரத்தால் அந்த கௌசர் நீரை அருந்தி அவங்க தோல் தொட்ட நிலையில் அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த துனியாவில் அந்த நபியினுடைய மக்களாக, அந்த நபியை நேசிக்கிற, நபியை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களால் மட்டும்தான் கபூர்ல போய் இந்த மனிதர் யார் என்று இரண்டாவது கேள்வி கேட்பாங்க. அதற்கான பதிலை நம்மால் சொல்ல முடியும். தோழர்களே, பெரியோர்களே, அந்த ரசூலை படிப்போம், அந்த ரசூலுடைய சுன்னாவின்படி வாழ்வோம். நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் எழுப்பப்படக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் பெறுவோம். அதற்குரிய முழு தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ஏற்று நாளைய சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வரக்கூடிய அந்த சிறந்த நிலைகளையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.